அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்கிறத பார்க்கலாம். மார்க்கெட்டுக்கு தான் நம்ம சொல்றோம், நிஃப்டி 50 தான். ஓகேங்களா, நாம் ஸ்ட்ரைக்கு சொல்லவே கிடையாது, இன்னைக்கு சொல்லவும் மாட்டோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நிறைய அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு, அதை கொஞ்சம் கவனிங்க. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு அந்த 3 days ஃப்ரீ வெபினார் இந்த ஃப்ரீ வெபினார் மீன்ஸ் எஸ்எம்டி வைத்திருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். ஸ்மார்ட் டிசைடர் நம்மகிட்ட வாங்கியிருக்கீங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும்தாங்க அலௌடு, மற்ற யாருக்கும் அலௌட் கிடையாது அந்த வெபினாரு. ஏன்னா அதில் 2 லைன் அந்த மேக்ஸ் தியரி அதெல்லாம் வச்சு எப்படி எடுக்கிறதுங்கிறதெல்லாம் இருக்கும் அந்த கான்செப்ட். அந்த கிளாஸு ஸ்டூடெண்ட் அந்த எஸ்எம்டி கம்யூனிட்டி குரூப் இருக்கு இல்லையா, அதில் லிங்க்கு ஒரு ஆஃப்டர்நூனுக்கு மேலே போஸ்ட் பண்ணுவோம். ஓகேங்களா, ஒன்று ரினியூவல் பண்ணுறவங்க இன்னைக்கு என் டேட் 8/9 தான் எப்பவுமே ரினியூவல் டேட்டு. இப்போ காலையில் பண்ணவங்களுக்கு ஒரு 9:30 உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும். ஓகேங்களா, பிஃபோர் 9:30 அதுக்குள்ளே ஆக்டிவேட் ஆகிடும். அடுத்தது கிளாஸ் இருக்குங்க, இன்வெஸ்ட்மெண்ட் கிளாஸ். புரியுதுங்களா, இதுல ஹெட்ஜிங் எடுத்த ஆப்ஷன் அப்படி அதுவும் பண்றது எல்லாமே இது பொசிஷனல். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது என்னதுங்க, பொசிஷனல் டாபிக். இன்ட்ராடேக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. இந்த கிளாஸ் வருகிற மார்ச் 5ஆம் தேதி துவங்குது. 5th மார்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்த கிளாஸ் வருஷத்துக்கு 2 கிளாஸ் தான் நான் எடுக்கிறேன். இப்போ ஒரு கிளாஸு, அடுத்தது ஜூலை ஆர் ஆகஸ்ட்ல இருக்கும். ஓகேங்களா, இது விட்டா அதாக இருக்கலாம், இல்லை அதை கூட எக்ஸ்டெண்ட் பண்ணி போகலாம். அதுக்கப்புறம் நான் எல்லாமே இன்ட்ராடே கிளாஸஸ் மட்டும்தான் எடுப்பேன். இந்த கிளாஸ் இப்போ ஃபர்ஸ்ட் இந்த இயருக்கு இந்த டைம் தான். ஓகேங்களா, சரி. அப்போ இன்னைக்கு நம்ம லெவல்ஸ்க்கு வந்துடுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம இது பார்த்துருவோம், என்னது ரீட்டைல் ட்ரேடர் என்ன பண்ணியிருக்காங்க, இன்ட்ராடே ப்ரோ ட்ரேடர் என்ன பண்ணிருக்காங்க பாருங்க. நேற்று 1,20,000 கான்ட்ராக்ட் ரீட்டைல் ட்ரேடர் செல்லுக்கு மாறி இருக்காங்க, 1,00,000 கான்ட்ராக்ட் பைக்கு மாறி இருக்காங்க ப்ரோ ட்ரேடர். மற்றவங்க எல்லாம் இவனாக தான் இருப்பாங்க. இவங்க 2 பேருக்குள்ளதான் எப்பயுமே டாமினேட்ஸ் இருக்கும். யார் பக்கம் என்னங்கிறத நீங்க இதுலயே ஒரு கன்க்ளூஷன் வரலாம். ஓகேங்களா, அப்போ அந்த கன்க்ளூஷன் மேக்ஸ் அடிப்படையில் இருக்கணும். நீங்க ஏதோ சும்மா ஓகே வந்துட்டாங்கன்றதுக்காக பை ஆயிடும், அது அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஓகேங்களா, மேக்ஸ் அடிப்படையில் தான் நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ணுவோம். அங்கே கன்ஃபர்மேஷன் இருக்கு, எப்படி மேக்ஸ் அடிப்படையில் எடுக்கணும் என்னங்கிறது எல்லாமே அதை வைத்து தான் நம்ம எடுக்கணும். நம்ம மேக்ஸ் சார்ந்து மட்டும் தான் எதையும் அணுகிறோம், மேக்ஸ் இல்லாமல் எதையும் அணுகிறோம். இது ஒரு அடிஷ்னல் டூல். ஓகேங்களா, சரி. இப்போ நம்ம இன்னைக்கு வருவோம் இன்னைக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு. இன்னைக்கு மண்டே ட்ரேடு மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேடு லாஸ் பண்ணக்கூடாது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மண்டே ட்ரேட் மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேட் லாஸ் பண்ணக்கூடாது. நம்ம சேனலுடைய ஸ்லோகன். இன்னைக்கு 25,900 புட்டு 138 rupees சப்போர்ட் எடுத்தா மார்க்கெட் டவுன் சைட் போவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே 138 rupees ரெசிஸ்டன்ஸா மாறிடுச்சுன்னா மார்க்கெட் அப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்போ மார்க்கெட்டுடைய டைரக்ஷன் தான் இருக்கு. அது மட்டுமல்ல, அது இங்கிருந்து ஏறினாலும் ஒரு வேளையில போய் திரும்பி ஆகணும், அதை பிரேக் பண்ணிட்டு அடுத்த வேலைக்கு போகணும். அதே போல கீழே வந்தாலும் ஒரு வேலையில இருந்து திரும்பணும், பிரேக் பண்ணிட்டு கீழே திரும்பணும். இது போல 1000 பாயிண்ட் ஏறினாலும் எப்படி ஏறுங்கிற மேக்ஸ் நம்ம இருக்கு, இறங்கினாலும் எப்படி இறங்குங்கிற மேக்ஸும் நம்ம கிட்ட முன்னாடியே கால்குலேஷன் இருக்கு. இதெல்லாம் லைவ்ல போய் இதை மாற்று அதை மாற்றுங்கிற கான்செப்டே கிடையாது. எல்லாமே முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி கால்குலேஷன் லைவ்ல மார்க் பண்றோம். எங்க என்ட்ரி பிளேசஸ், எங்க எக்ஸிட் பிளேசஸ், என்ன டார்கெட் எல்லாமே முன்னாடியே தான். எல்லாமே அங்க வரும்போது மட்டும்தான் அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். எப்படி பார்க்கணும், ஸ்ட்ரைக் எந்த ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணணும், எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் ட்ரேட். அதே போல இவர் 138க்கு சப்போர்ட் எடுக்கிறார், ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறாருன்னா மேல இருந்தாவே சப்போர்ட்னு அர்த்தம் கிடையாது. ஃபால்ஸா நம்மளை ட்ராப் பண்ணி ஏமாத்துவாங்க, அதுவும் நமக்கு கண்டுபிடிக்க தெரியணும். மேலே இருப்பாங்க டக்குன்னு கீழே விடுவாங்க, கீழே இருப்பாங்க டக்குன்னு தூக்குவாங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம மேக்ஸ். நாம ஒரு பேட்டர்ன் பார்க்கறது கிடையாது, ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கறது கிடையாது, ஓப்பன் அட்ரஸ் பார்க்கறது கிடையாது, நியூஸ் கேட்கறது கிடையாது, எந்த இதுவுமே கிடையாது. மேக்ஸ், சம் ரூல்ஸ், என்ட்ரிஸ். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.